ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி. உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். கறியை தனியாக வேக வச்சுக்கணும். தனியாக வேக வைக்கிறதுக்கு நல்லா கறியை வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போடணும். அதுக்கப்புறமேலு வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயுமே வந்து கறியை வேக வச்சு எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகணும். நான் இன்றைக்கி சமையல் ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்டார்டிங் வேலை நான் அடுப்பு பற்ற வைக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. எப்பயுமே எனக்கு 1 o'clockலாம் சமையல் வேலை முடிஞ்சிடணும். பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே நான் இன்றைக்கி 1:15க்குலாம் சமையல் வேலை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் அடுப்பு வச்சு ஒரு 150 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் வந்து கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். சுத்தமான கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். 2-3 பட்டை கிராம்பு, 2-3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 3 ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டே ஊற்றணும். நான் ஊற்ற மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் நெய் அதில் ஊற்றிக்க வேண்டியதான். போட்டதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயமாக ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நார்மல் சைஸாக இருந்தனால ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 kg வந்து 1/2 kg மட்டனும் 1 kg வந்து ரைஸுமா போட்டிருக்கேன். சீரக சம்பா ரைஸ் தான் போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமேலு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவே அதிலே போட்டு ஒரு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனில் நான் உங்களுக்கு மெஷரிங்கில் அந்த ஸ்பூன் காமிச்சிருப்பேன். அந்த ஸ்பூனில் வந்து நான் 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஸ்பூனில் வந்துட்டு கரெக்டாக 75 கிராம் இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து ரெண்டுமே சேர்த்து 75 கிராம்ஸ் இருக்கும். 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அந்த அளவுக்கு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கணும். ஒரு சிம்மிலேயே வச்சு அடி பிடிக்காமல் நார்மல் ஸ்பூன்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட வேண்டியதான். வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, வெறும் கறியை மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை போட்டுக்கணும். தண்ணி வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றும் போது இந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம கறியை மட்டும் அதில் போட்டதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2.25 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2.5 ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போடணும். நான் வந்து எப்பயுமே கலரிங்க்காக எந்த வந்து ஃபுட் கலர்ஸுமே நாங்கள் போட மாட்டோம். எப்பயுமே அப்படி தான். பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வதங்கணும். பட்டை கிராம்புனா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3 மட்டும்தான் நாங்கள் பொடி பண்ணி எப்பயுமே வச்சுருப்போம். மோஸ்ட்லி வந்து பாய் வீடுனாவே இந்த பட்டை கிராம்பு 3 தான் மட்டும் வச்சுருப்பாங்க. 100 கிராம் தயிர் ஊற்றிருக்கேன். இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, ஏன்னா நம்ம கறியில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியதான். உப்பு போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு, ஏன்னா கறி நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவில் கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க வேண்டியதான். அதுக்கப்புறமேல வந்து நான் எப்பயுமே வந்து ரைஸை வந்து ஒரே இதாக வந்து அளந்து எடுத்து வச்சுக்குவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதே தேக்ஸாவில் தான் வந்து நான் அரிசி அளந்துருக்கேன். அதில் ஒரு தேக்ஸா கறி கரெக்டாக 1 kg அது பிடிக்கும். அதனால் அதில் வந்து 2 தேக்ஸா வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ அதனால் 1 kg தண்ணியை நான் காய வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு இன்னொரு வந்து தண்ணி அந்த கறி வேக வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியும் மேற்கொண்டு அதில் தண்ணியை ஊற்றி 2 தேக்ஸா வந்து தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க வச்சுருக்க 2 தேக்ஸா தண்ணியும் வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். பாருங்கள், இதில் 1/2 இன்ச்சு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்ந்து 2 தேக்ஸா தண்ணி வந்துருக்கு. கூட தண்ணி விட்டோம்னா சாப்பாடு வந்து நமக்கு குழஞ்சி போயிடும். ஸோ கரெக்டாக வந்து ஒரு தேக்ஸா நம்ம என்ன தேக்ஸாவில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதில் வந்து 2 மடங்கு, சீரக சம்பான்றதுனால 2 மடங்கு. நம்ம நார்மல் சாப்பாடு அரிசினா இன்னும் ஒரு தேக்ஸா 3 தான் போடணும் தண்ணி. ஏன்னா அது வந்து தண்ணி கொஞ்சம் இஞ்சாது. நம்ம சாப்பாடு அரிசி போட்டோன்னா 1க்கு 3ன்ற பங்கில் வந்து நம்ம எப்பயும் போடணும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் எலுமிச்சப்பழம் புளியணும். ஸோ
ஸோ ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிருக்கேன். ஸோ தண்ணி வந்து நல்லா மலமலன்னு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். அரிசியை போட்டதுக்கப்புறம் நார்மலாக நல்லா அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு துணி போட்டு மேலே போட்டு தம் விட்டு இறங்குனா சுவையான தம் பிரியாணி ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு சாப்பாடு பார்க்கும்போது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சாப்பாடு இன்றைக்கி வந்து நல்லா வந்துருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் உரப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாத்தூளை கொஞ்சம் கூட போட்டுட்டேன். ஸோ எனக்கு மட்டும் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் செய்கிற சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் அப்பப்போ வந்துடும். எங்கள் வீட்டில் சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்ல கலரிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது வந்து கலர் இல்லாத மாதிரி சாப்பாடு தெரியலாம். பட் வந்து கலரெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு டேஸ்ட்டுமே அருமையாக இருந்துச்சு. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் இதோட என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் போட்டு தாளிச்சா வச்சுருந்தேன். தயிர் சட்னி, அவ்வளோதான். இன்றைக்கி எங்களோட சிம்பிள் மெனு முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.